இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 19ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திருத்தந்தை புனித முதலாம் அனஸ்தாசியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த அனஸ்தாசியஸ்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். திருத்தந்தை முதலாம் அனஸ்தாசியஸ் கத்தோலிக்க திருச்சபையில் ரோமை ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கிபி 399ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி முதல் கிபி 401ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி வரை ஆட்சி செய்தார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் 39வது திருத்தந்தையாவார். திருத்தந்தை முதலாம் அனஸ்தாசியஸ் திருச்சபையின் தலைமை பதவியை ஏற்பதற்கு முன் திருத்தந்தையாக இருந்தவர் சீரிசியஸ் ஆவார். அனஸ்தாசியஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படும் முன் அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் அனஸ்தாசியஸின் மரணத்திற்கு பின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலாம் இன்னசென்ட் என்னும் பெயரை சுட்டி கொண்டார். திருத்தந்தை முதலாம் அனஸ்தாசியஸ் வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், அவர் கிபி 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் அலெக்சாண்ட்ரியாவில் வாழ்ந்த ஓரிஜன் என்னும் தலைசிறந்த இறையியலாளர் கிரேக்கத்தில் எழுதிய இறையியல் நூல் லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டதும் அது தப்பறையான கொள்கைகளை உள்ளடக்கியதாக கருதப்பட்டதால் அவரை கண்டனம் செய்ததுமாகும். முதலாம் அனஸ்தாசியஸ் காலத்தில் கிறிஸ்தவ மதம் துன்புறுத்தப்பட்ட பின்னணியில் தம் மதத்தை மறுத்து ரோமை அரசனுக்கு பணிந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் தவற்றினை ஏற்று மீண்டும் கிறிஸ்தவத்துக்கு திரும்ப விரும்பினார்கள். அவர்கள் மீண்டும் ஏற்பது குறித்தும் அவர்களுக்கு மீண்டும் திருமுழுக்கு அளிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்தும் சர்ச்சை தொடர்ந்து நிகழ்ந்தது. டொனாட்டியா கொள்கை அவர்களுக்கு மறு திருமுழுக்கு அளிக்க வேண்டும் என்று வாதாடியது. அவர்களை மீண்டும் சபையில் ஏற்பது குறித்த நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்று ஆப்பிரிக்க ஆயர்கள் சிலர் கேட்டனர். அதற்கு திருத்தந்தை முதலாம் அனஸ்தாசியஸ் கார்த்தேஜ் சங்கத்திற்கு எழுதிய கடிதத்தில் அனைவரையும் மீண்டும் திருச்சபையில் சேர்த்து கொள்ள பதிலளித்தார். திருத்தந்தையின் முடிவிற்கு ஆதரவு அளித்தவர்களுள் புனித ஜெரோம், புனித நோலா பவுலினுஸ் ஆகியோர் முக்கியமானவர்கள். அவ்விருவரும் அனஸ்தாசியஸுக்கு முன் திருத்தந்தையாக இருந்த சீரிசியஸின் செயல்பாடுகளை விமர்சித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடக்க கால மேலை திருச்சபையின் தலை சிறந்த இறையியலாளராக கருதப்படும் புனித அகுஸ்தீன் கூட திருத்தந்தை அனஸ்தாசியஸ் தப்புரை கொள்கைகளை கடிந்து கொண்டதை பாராட்டியுள்ளார். மேலும் அவர் அனஸ்தாசியஸின் நண்பராகவும் திகழ்ந்தார். இவ்வாறு திருச்சபைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த தப்பறை கொள்கைகளை முறியடித்த திருத்தந்தை முதலாம் அனஸ்தாசியஸ் கிபி 401ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் நாளன்று இறந்தார். அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் திருச்சபை நமக்கு போதிக்கும் படிப்பினைகளை நல்ல புரிதலோடு புரிந்து கொள்ள இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.